வணக்கம். ஜாபைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக நடக்கும். யார் ரெடியாக இருக்காங்களோ இல்லையோ, தேர்தல் ஆணையம் கட்டாயமாக அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பலவிதமான கட்சிகள் இன்னைக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம திமுகவிலேருந்து ஒரு குரல் வந்தாச்சு, மு க ஸ்டாலின் சொல்லிட்டார், இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். முடிஞ்சு வச்சு 234 தொகுதியில் 200 தொகுதி கன்ஃபார்மா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் டார்கெட்டை சொல்லிட்டார். 40க்கு 40 எவ்வாறு நாம் வெற்றி பெற்றோமோ அது மாதிரி 234 தொகுதியில் 200 தொகுதி கன்ஃபார்மா வெற்றி அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மற்றபடி அதுக்கென்று செயற்குழு உறுப்பினர் கூட்டம் சொல்லிவிட்டு, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு 6 நபர்கள் கொண்ட குழு சொல்லிவிட்டு அது தனிப்பட்ட முறையில் ஒரு டீம் போயிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் அடிப்படையிலும் அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சம்பந்தப்பட்ட வகையில் அங்க மிகப்பெரிய ஒரு விண்ணப்பங்கள் வரவேற்பு, அங்கங்க ஒரு 5 குழு அமைச்சு யார் யாரெல்லாம் பழைய நிர்வாகிகளை எல்லாமே கலைந்தெறியப்பட்டு புதிதாக நிர்வாகிகள், மற்றபடி அதுக்கு உண்டான தொகைகள் சொல்லி போட்டு அங்கு ஒரு மறுபரிசீலனை. 234 தொகுதிகளுக்கு 234 மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வழிபாடு. அப்படி ஒவ்வொரு கட்சியும் போயிட்டு இருக்க சமயத்தில் அதிமுக வகையில இன்னைக்கு கள ஆய்வு கூட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க பழைய நிர்வாகிகள், மற்றபடி பழைய பழைய அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க முகாமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில போன வாரம் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறது ரொம்ப வைரலான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு 20 சீட் எங்களுக்கு வேணும், பிளஸ் 100 கோடி அமௌண்ட் வேணும் சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு பத்திரிகை செய்திகள், மற்றபடி எல்லா தொலைக்காட்சியிலும் செய்திகள். அதை இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் மறுத்திருக்கார். நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாதுங்க. ஏன்னா அதாவது ஒரு குடும்பமாக கூட்டணி சேர்றோம், மற்றபடி அதிமுகவோடு சேரக்கூடிய சமயத்தில் ஒரு குடும்பமாக இயங்கக்கூடிய சமயத்துல 100 கோடி செலவாகுது, அது ஒரு தொகுதிக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்ல திண்டுக்கல் சீனிவாசன். பொதுவா நான் ஒரு மொத்தமா சொன்னேன். அதை பத்திரிகையாளர்களும் திரிச்சு போட்டாங்க. என்ன, அதிமுக கூட்டணி சேருவதற்கு 20 சீட்டு கேட்கறாங்க ஒவ்வொரு கட்சியும், மற்றபடி 100 கோடி பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி போட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுட்டி காட்டியிருக்கார். இதற்கு முன்னாலே அதே மாதிரி பேசியிருக்கிறார். திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுடைய விமர்சனமான ஒரு பேச்சாளர். அவர் பேசினார்னா உடனே விமர்சனம் ஆகும். நாம் அதே மாதிரிதான் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போட பேசியிருக்காரு. 2 இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அப்புறம் பின்னால் மறுத்தார். அப்புறம் அதுக்கு பின்னால ஒரு கூட்டத்துல எல்லோரும் சேர்ந்து நாம் மோடியை முதலமைச்சர் ஆக்கும் சொல்லிட்டு பேசினாரு. அதுவும் வைரல் ஆச்சு. அப்ப அந்த கூட்டத்திலே மறுப்பு தெரிவிச்சு பேசினாரு. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அதன் அடிப்படையில இன்னைக்கு பேசியிருக்கிறார். அதாவது ஜெயலலிதா அம்மையாரையும் அதிமுக அது வளர்ந்ததுக்கு பின்னாடி சசிகலா என்ற ஒரு குரூப் இணைஞ்சது. அதன் அடிப்படையில் ஜெயலலிதாவை வைத்து அவர்கள் வளர்ந்தார்கள். வேலைக்காரியாக வந்தவர்கள் டிடிவி, சசிகலா குடும்பம், மற்றபடி தினகரன் குடும்பம், சோன்ஸ் எல்லாமே இன்னைக்கு அந்த குடும்பத்துல 1000 கோடி 1000 பேருக்கு மேல கோடீஸ்வராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவலை இன்னைக்கு போட்டிருக்கிறார். இது அந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி சொல்லிவிட்டு எதையும் மாற்று கருத்தாக பேச போகிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அப்படிங்கிறதும் தெரியல. பொதுவா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படியாவது இந்த தேர்தலை நாம குறிப்பிட்ட நிலைப்பாடுக்கு வந்துடணும். ஆல்ரெடி 40% இருந்த ஓட்டு இன்னைக்கு 20% குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாடு வந்தாச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட வகையில ரொம்ப வேகமா இருந்துட்டு இருக்காரு.
இன்னைக்கு ஏகப்பட்ட கேள்விகள் திமுக நோக்கி கேட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமீபத்துல கிண்டி அங்கு நடந்த ஒரு டாக்டர் கொலை முயற்சி, அதன் அடிப்படையில வந்து மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நான் ஏகப்பட்ட வசையில பேசிட்டு இருக்கிறேன். மா சுப்பிரமணியம் வந்து கண்டுக்காம இருந்துட்டு இருக்கார். அதே நேரத்துல இர்ஃபான் அப்படிங்கிற யூடியூபர் வந்து தன்னுடைய மனைவியின் கர்ப்பம் அடிப்படையில வந்து குழந்தையுடைய பாலினத்தை வந்து அறிவிச்சாரு. அது வந்து வெளிநாட்டுல அறிவிச்சாரு அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருக்கலாம். ஆனா வந்து இங்க சென்னையிலே நடந்த ஒரு ஆஸ்பத்திரியில வந்து அவருக்கு அதே பிரசவம் ஏற்பட்டுச்சு. சிசேரியன் அவருடைய மனைவிக்கு, இர்ஃபானுடைய மனைவிக்கு. தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை வீடியோவா போட்டாரு. ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அப்புறம் அவரு சம்பந்தப்பட்டவையெல்லாம் பார்க்கக்கூடிய ஜப்பானில் இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு தகவல் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்தியாவுக்கு வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் வந்து கைது செய்யப்படலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வரைக்கும் என்ன பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமான கேள்விகள் இன்னைக்கு வந்து எடப்பாடி கேட்டுட்டு தான் இருக்கிறார். அதே நேரத்துல இப்போ இந்த அறப்போர் இயக்கம் சம்பந்தப்பட்ட வகையில கோர்ட்டில் ஆஜராகக்கூடிய ஒரு சூழல். அதாவது வந்து குறிப்பிட்ட தஞ்சாவூர், சிவகங்கை மற்ற அங்க இடத்துல கட்டிய அந்த மேம்பாலம் சம்பந்தப்பட்ட வகையில ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கிறது போட்டு இவங்க வந்து இணையதளத்துல போட்டாங்க. அறப்போர் இயக்கம் அதற்கு ஆப்போசிட் பண்ணி இதெல்லாம் தவறு, ஆதாரமற்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டு எனக்கு வந்து 1,10,00,000 ரூபாய் நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லப்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தார். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழல், அதை நான் தான் போட்டேன் அப்படின்னு ஆதாரபூர்வமா கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல். எப்படியோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும், மற்றபடி வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தாலுமே சரி நாம் கட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவருடைய பேச்சுக்கெல்லாம் வந்து முன்னுக்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருந்தாலுமே கூட அது சம்பந்தப்பட்ட வகையில எடப்பாடி ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. தளவாய் சுந்தரம் சம்பந்தப்பட்டவை நடவடிக்கை எடுத்தாரு. இன்னைக்கு தளவாய் சுந்தரம் வந்து சேர்க்கப்பட்டு விட்டார். அதன் அடிப்படையில வந்து திண்டுக்கல் சீனிவாசன் முரண்பட்டு பேசிட்டு தான் இருக்கிறார். சமீபத்துல கூட ஒரு சம்பந்தமா பேசினாரு. அதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில நிர்வாகிகள், அதாவது வந்து கூட்டணி எந்த நேரத்துல எப்படிப்பட்ட கட்சியோட நம்ம கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில யாரையும் பேசாதீங்க, குறிப்பா திருமாவளவன், சீமான், விஜய் போன்றவர்கள பேசாதீங்க அப்படின்னு தான் வந்து எடப்பாடி சொன்னாரு. ஆனா இந்த பத்திரிகையாரங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையும் திரித்து கூட்டணிக்கு யாரும் அதிமுகவோடு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர தயங்குகிறார்கள், தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் வந்து தவறா போட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கக்கூடிய சமயத்துல நாம் எவ்வாறு கட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். அதன் அடிப்படையில வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பேசிட்டு இருக்காரு. பேசுறதுக்கு முரம்பாக மீண்டும் வந்து திரித்து பேசுறாரா, பத்திரிகைக்காரங்க திரிச்சு பேசுறாங்களா அப்படிங்கிறது எடப்பாடி ஐயா தான் விளக்க சொல்லணும். ஏன்னா வந்து இது கட்சி நிலைப்பாடு, கேட்கக்கூடியவங்க வந்து மக்கள். ஆமா, இவர் ஒண்ணு கருத்து சொல்லிட்டு போறாரு. ஆனா வேறொரு கூட்டத்துல வந்து பத்திரிகைக்காரர் திரித்து போட்டு விட்டாரு அதையும் சொல்றாரு. அதுக்கு விளக்கம் வந்து எடப்பாடி வந்து விளக்கம் சொல்லணும். இல்லாவிட்டால் வந்து அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த 20% ஓட்டு வந்து சிதைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, இன்னும் அந்த கருத்து போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவோடு கூட்டணி எந்த நேரத்தில் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதற்கு வந்து எடப்பாடி வந்து விளக்கம் சொல்லிவிட்டார். ஆமா, அது மாதிரி வந்து இதற்கு வந்து விளக்கம் சொல்ல விட திண்டுக்கல் சீனிவாசன் ஒவ்வொரு கூட்டத்துல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. பின்னால வந்து நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு எடப்பாடி வந்து விளக்கம் சொல்ல வேணும். அப்பதான் வந்து ஒரு கருத்து வந்து மக்களுக்கு தெளிவாக சென்றடையும். ஆமா, இதை வந்து எடப்பாடியவா புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.